இன்றைக்கு ஒரு பெர்ஃபார்மிங் ஸ்டேட்டாக நாம் இருக்கும் பொழுது, எஜுகேஷன் என்று வரும்பொழுது இன்றைக்கி பல விதத்திலும் இன்றைக்கு ஏன் அவங்க நிதி எதற்காக ஒதுக்கீடு செய்கிறேன் என்று சொல்லுகிறார்களோ, அந்த சமகர சிக்ஷா அபியான் என்கின்ற அந்த திட்டத்திலே கிட்டத்தட்ட 20 ஆப்ஜெக்டிவ்ஸ் இருக்கின்றது. அந்த 20 ஆப்ஜெக்டிவ்ஸில் ஏறத்தாழ 20க்கு 20 டாப்பில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கேரளா, அந்த 20ல் 19 டாப்பில் இருக்குது யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. ஆனால் அதில் 20ல் வெறும் 8 மட்டும் டாப்பில் இருக்கிற குஜராத், அந்த 20ல் 3 இடத்துல மட்டும் இருக்கின்ற உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், அந்த 20ல் வெறும் 2 இடத்துல டாப்பில் இருக்கிற பீகார் என்று எல்லாத்துக்குமே நீங்கள் பணம் ஒதுக்குறீங்க. ஆனால் எங்களுக்கு நீங்கள் பணம் ஒதுக்க மாட்டேங்கிறீர்கள். ஆக இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் ஏதோ நீங்கள் எங்களை மிரட்டி கிரட்டி நீங்கள் அடிப்பணியை வைக்க என்றும் நீங்கள் பார்க்குறீர்கள். ஆனால் மறந்து விடாதீர்கள், எங்களை பொறுத்த வரைக்கும் இதில் அரசியல் பார்க்காமல் எங்களுக்கு வரவேண்டிய எங்களுடைய பணம் 2152 கோடி ரூபாயை யார் பெற்று தந்தாலும் அதுக்கான உரிய அந்த மதிப்பை அவர்களே எடுத்துக்கொள்ளட்டும். ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த பணம் என்பது அது எங்களுக்காக ஒரு இயக்கத்திற்கான பணம் அல்ல. ஒட்டுமொத்தமாக நம்முடைய பள்ளி கல்வித்துறை சார்ந்திருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கான ஏறத்தாழ 40 லட்சம் மாணவர்களுக்கான ஒரு எதிர்காலம் சம்பந்தப்பட்டது. இன்றைக்கு நீங்கள் மும்மொழிக்குள்ளே ஏற்றுக்கொள்ள மாட்டீர்களா என்று சொல்வதே பார்த்தீங்கன்னா இன்னொரு மொழிப்போரை நீங்கள் தூண்டுவது போன்றதான் அது அமைந்திருக்கிறது என்பதைத்தான் நான் பகிரங்கமாக நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆக நீங்கள் இதில் அரசியல் செய்யாமல், இன்னும் காலம் தாழ்த்தாமல், ஏதேதோ சாக்குப்போக்கு சொல்லாமல் நீங்கள் எங்களுக்கு உடனடியாக எங்களுடைய பணம் 2152 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை இப்பொழுதும் நான் வைக்கின்றேன். சட்டத்துக்கு இடம் இல்லைன்னு சொல்றாங்களே, அதை எப்படி பாக்குறீங்க? 2018 ஆண்டிலிருந்து தொடர்ந்து SSA என்கின்ற இந்த ஃபண்டு மூலமாக ஒவ்வொரு ஆண்டும் பணம் ரிலீஸ் பண்ணிட்டே தான் இருந்திருக்காங்க. ஏன் அப்பெல்லாம் அந்த சட்டம் இல்லையா? ஆக இன்றைக்கு அந்த 2018 ஒதுக்கீட்டு செஞ்சுக்கிட்டே இருந்த பணம் திடீர்னு 2023 நீ PMSRீல நீ கையெழுத்து போட்டாதான் நான் பணத்தை தருவேன் என்று சொல்லும்போது தான் நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அன்றைக்கே சொன்னார், இந்த PMSRீல நம்ம சேரலாமா சேர வேணாமா என்பது விவாத பொருள். விவாத பொருள்ல யாரு கருத்துக்கள் எடுத்து வைக்கிறாங்க, அந்த விவாதம் எப்படி நியாயமானது இருக்குங்கிறது நம்ம தனியா பார்க்கலாம். ஆனா நீங்க வருஷம் கொடுக்க வேண்டிய SSA ஃபண்டை நீங்க ஒதுக்க வேண்டியதானே. SSA ஃபண்டில் இருக்கின்ற இவ்வளோ என்டிட்டிஸ் அதை சார்ந்து தானே போயிட்டு இருக்கு. அப்போ இவ்வளோ பெரிய என்டிட்டிஸையும் நான் சொன்ன இவ்வளோ என்டிட்டிஸையும் முடக்கிறதுக்கு PMSRீங்கிற ஒரு இதில் கையெழுத்து போட்டால் தான் நான் இதெல்லாம் விடுவிப்பேன் என்று சொன்னால், காலங்காலமாக இது சார்ந்து ஏன் இன்னைக்கு இப்போ பொம்பளை பிள்ளைங்க 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் செல்ஃப் டிஃபென்ஸ்க்கு நாங்கள் ஒரு திட்டத்தை போன வருஷம் நம்ம கொண்டு வந்தோம். இதே SSA ஃபண்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 19.2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் எல்லா பிள்ளைங்களுக்கும், அரசு பள்ளி சார்ந்திருக்கிற பிள்ளைங்கள் செல்ஃப் டிஃபென்ஸ் எப்படி கற்றுக்கணுங்கிறதுக்கான அந்த மிகப்பெரிய பயிற்சியை வழங்கணும். நானே கூட அதை போய் நான் வேலூர் மாவட்டத்தில் போய் நான் ஆரம்பிச்சு வச்சுட்டு வந்தேன். ஆனால் இந்த வருஷம் அதை பண்ணலாங்க போது ஒட்டுமொத்தமாக SSA ஃபண்டு நிறுத்திருச்சுங்க போது நான் சொல்றது 1-2 தான் உங்களுக்காக சொல்றேன். டீட்டெயில்டாக சொல்றோம் என்று சொன்னால் இது சார்ந்து நம்முடைய பிள்ளைகள் அவ்வளோ பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதில் நீங்கள் கையை வைக்கிறீங்க. என்ன சொல்றீங்க, ஏன் மும்மொழி கொள்கை ஏற்றுக்கிட்டாதான் என்ன, ஏன் உலகம் முழுவதும் ஏற்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் எந்த விதத்தில் குறைஞ்சி போயிட்டோம். அந்த இருமொழி கொள்கையை நாங்கள் கடைபிடிப்பதனால இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டுடைய மாணவ செல்வங்கள், ஏன் இன்னைக்கு ISRோட இயக்குனர் நாராயணன் அவர்கள் உள்ளிட்ட எல்லாமே அரசு பள்ளியில் படித்தவங்க தான். எல்லாமே ஒரு ப்ரூவன் ப்ராடக்டாக எங்களுடைய பிள்ளைங்கள் நாங்கள் உருவாக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா முழுவதும், ஏன் உலகம் முழுவதும் நம்ம பிள்ளைங்க இன்னைக்கு பல ப்ரீமியம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் போய் இன்னைக்கு நாங்கள் சேர்றாங்க என்று சொல்லும் பொழுது, அப்படி நாங்கள் எங்களை நிரூபிச்சுட்டு இருக்கும் பொழுது ஏன் சம்பந்தமே இல்லாமல் ஒரு மும்மொழி கொள்கையை எடுத்துக்கன்னு நீங்க எப்படி நீங்க இது மாதிரியான ஒரு அழுத்தத்தை தரலாம் என்ற கேள்விதான் அவரிடம் வைக்க நான் கணப்பட்டேன். தமிழ் ஏற்கனவே நம்முடைய மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா அவர்கள் ஒரு முறை பேசும்போது கூட சொன்னாங்க, கேந்திர வித்யாக அந்தந்த ஸ்டேட் தான் இடமே கொடுக்குது உங்களை பண்றதுக்கு. ஆனால் இது வரைக்கும் நீங்கள் தமிழுக்குன்னு தனியாக நீங்கள் ஒரு டீச்சர்ஸ் கூட நீங்கள் வைக்க மாட்டீங்க என்று சொல்லியிருக்கிறார்கள். அதையும் நாங்கள் வலியுறுத்திருக்கோம். உங்களுக்கே தெரியும், அரசு பள்ளி மட்டும் இல்லாமல் CBSE சார்ந்திருக்கின்ற, மெட்ரிகுலேஷன்ஸை சார்ந்திருக்கின்ற பள்ளிக்கூடத்திலையும் தமிழ் கட்டாய பாடம் என்கிற அந்த ஆக்ட் நம்ம கொண்டு வந்திருக்கோம். இது மூலமாக எல்லா டீச்சர்ஸ்க்கும் நாங்கள் ஒரு ரெஃப்ரெஷிங் கோர்ஸே நாங்கள் நடத்தி காமிச்சோம் போன வருஷம். எதுக்காக, நீங்கள் உங்களோட பிள்ளைங்களுக்கு அந்த தமிழில் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பாடம் நடத்தி ஆக வேண்டும் என்கிற விதத்தில் அவர்களை ஊக்கப்படுத்துகின்ற விதத்தில், இப்படி தமிழ் என்று வரும்பொழுது அது சார்ந்து பல்வேறு திட்டங்களை அதில் தமிழில் படிக்கிறவங்களுக்கு நம்ம வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு தருவதிலிருந்து தமிழ் சார்ந்து பல்வேறு திட்டத்தை நாம் கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது, நீங்கள் சொல்வது போல கேந்திர வித்யாலயம் அதை நாங்கள் தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி கொண்டு தான் இருக்கின்றோம். நாங்கள் பணம் கொடுத்தா தானங்க வளர்ச்சி அடையும். ஆனால் பணம் கொடுக்காமலே இன்றைக்கி நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர்
பணம் வரவில்லை என்று சொன்னால் என்ன, நம்ம கொள்கையை விட்டு கொடுத்து நாம் வந்து பணம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, அதற்கான முழுவதையும் நாமளே ஏற்றுக்கொள்ளலாம் என்ற விதத்தில் தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் பல்வேறு திட்டத்தை நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கோம். ஏன் தொடர்ந்து பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்திருக்க நண்பர்கள் உங்களுக்கே தெரியும், இன்றைக்கு பல விதத்தில் இப்போ எஸ்சி ஓட்டர்ஸ்ல நம்ம அதிகப்படியாக இன்னைக்கு நம்ம ஒரு ஆதரவு பெருகி இருக்கிறது என்பது ஒரு புறம் இருந்தாலும் அந்தந்த மாநிலத்தை சார்ந்திருக்கின்ற முதலமைச்சரை வந்து அதிகமாக மக்கள் விரும்புகிறார் என்றதுலையும் பார்த்தீங்கன்னா போன பிப்ரவரியில் 36% இருந்திருக்கும், இந்த பிப்ரவரியில் வந்து 57%, கிட்டத்தட்ட 22% ஒரு வளர்ச்சியே கொடுக்காம ஒரு முதலமைச்சருக்கு எப்படி இந்த அளவுக்கான ஒரு செல்வாக்கு வரும் என்பதை தான் சொல்ல நான் விரும்புகிறேன். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு முதலமைச்சரிடம் நாங்கள் கலந்து ஆலோசிப்போம். இப்போதான் நான் விமானத்திலிருந்து நான் இறங்கியிருக்கேன். நான் அடுத்த முதலமைச்சரும் நாங்கள் ஆலோசனை செய்வோம். முதலமைச்சர்களுக்கு என்ன அறிவுறுத்த செய்கிறாரோ அதுக்கு தகுந்தாற்போல் இது செயல்படுத்தப்படும். தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கான பதிலை சொல்லிக்கிறேன். நான் ஒன்னே ஒன்று கேட்குறேன், நான் ஃபர்ஸ்ட் எங்கள் பணத்தை கொடுங்க, நீங்கள் பணத்தை நான் வாங்கிட்டேன் மகேஷ், என் கையில் இருக்குது, இப்போ நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் நீ பதில் சொல்லு அப்படின்னா நான் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கேன்.